أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பான தஃப்சீர் பயணத்தில் நம்மை நடத்தாட்டிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதை முழுமையாக்கக்கூடிய, மனதில் நிலைநிறுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஷைத்தான்களுங்கிறது யாருன்னா, ஒவ்வொரு துறையிலும் சட்டவிரோதமாக யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த துறையுடைய ஷைத்தான். இப்போ ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதுல 4 பேர் நேர்மையா லஞ்சம் வாங்காம வேலையை பார்த்து குடுக்குறாங்க. கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் குடுக்குதுன்னு. அதுல 4 பேர் என்ன சொல்றாங்க, டேபிள் கடையில கை நீட்டி காசு குடுன்னு சொல்றாங்க. அவங்க தான் ஷைத்தான்கள். அந்த ஆஃபீஸினுடைய ஷைத்தான்கள். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஷைத்தான்கள் இல்லாம இருக்க மாட்டாங்கம்மா. இதை வந்து அல்லாஹு சுபஹானஹு தஆலா 112 6வது அத்தியாயம் 112வது ஆயத்துல சொல்லி காமிக்கிறாம்மா. 113வது ஆயத்துல وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا وَلَوْ شَاءَ رَبُّكَ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ. இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை பகைவர்களாக நாம் ஆக்கியுள்ளோம். அவர்களில் சிலர் ஏமாற்றுவதற்காக அலங்காரமான வார்த்தைகளை சிலரிடம் ரகசியமாக அறிவிக்கின்றார்கள். உம்முடைய ரப்பு நாடியிருந்தால் அதனை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். நபியே, அவர்களையும் அவர்கள் கற்பனை செய்தவற்றையும் நீங்கள் விடுவீராக. அதாவது அந்த அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் சொல்லி காமிக்கிறாமா. ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களையும் ஜின்கள்லையும் உள்ள ஷைத்தான்களை போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஷயாத்தீன்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனிமையில பாக்குறப்ப நாங்க உங்க கொள்கையில தான் இருக்கோம், நாங்க சும்மா கேலி பண்றதுக்காக போறோம், வேடிக்கை காமிக்கிறதுக்காக போறோம். அப்ப நயவஞ்சர்களுக்கு அல்லாஹ் அவங்க பாணியிலேயே அல்லாஹ் வந்து பதில் கொடுக்குறாமா. இதுதான் பெரிய விஷயம்மா. அம்மா, அதாவது ஒரு தப்பு செய்யறப்போ கண்டிச்சு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம்மா. ஆனா நல்லா நாசமா போ அப்படின்னு விட்டுட்டான்னு சொன்னா என்ன என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், கைவிட்டாச்சு, இனி அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்துல வந்து நயவஞ்சர்கள் ஏளனம் செய்யறதுனால ஒரு பதிலடியாக அல்லாஹு தஆலா யமுதுஹும் விட்டு விடுகிறான், விட்டு பிடிக்கிறான்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. விட்டுட்டான். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யமுதுஹும் அதிகப்படுத்தி விடுகிறான். சட்டவிரோத செயல்கள் இன்னும் நல்லா போ, நல்லா போ. அல்லாதான் நோயை அதிகப்படுத்துறேன்னு சொல்றான்லம்மா முந்தி உள்ள ஆயத்துக்கள்ல. நல்லா நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த இடத்துலயுமா இந்த எமுத்துஹும் சொல்றான்லம்மா, இந்த இடத்த படிக்கும் பொழுதே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எவ்வளவு தூரம் அவங்க மேல கோபப்படுறாங்கிறது தெரியுமா. இந்த எமுத்துக்கு வந்து அடிப்படை வந்து மததனாலும் வந்து அதிகப்படுத்துறான்னு அர்த்தம், நீட்டுகிறான்னு அர்த்தம். இதனுடைய இன்னொரு ஃபார்ம் அம்தத. எப்பவுமே வந்து சர்ஃப் வந்து ஒரு எழுத்துக்களை கொண்டு அதிகப்படுத்தப்படும் பொழுது அதை இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா சொல்ற மாதிரி தான் அதுக்கு வந்து மீனிங் நம்ம எடுத்துக்கணுமா. இந்த யமுத்து மத்த யமுத்து, இந்த யமுத்து அப்படிங்கிற வர்பையும் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த அம்தத, அதாவது அதிகம் நீட்டுதல் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க நீங்க. அதாவது அதிகமாக நீட்டி அதுலயே விட்டுறது. அப்ப இதையும் எதுல அம்தத யும்திது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது அமத்த யுமித்து, மத்த யமுத்து, அதாவது மத்த யமுத்து, இங்க அம்தத யும்திது யுமித்து. அதாவது இந்த மத்தவுக்கும் அம்ததவுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கம்மா. எப்பொழுது அல்லாஹ் எழுத்துக்களை அதிகப்படுத்துகின்றானோ அங்க கூடுதலான வேதனையா இருந்தாலும் கூட, நன்மையா இருந்தாலும் கூட. இதை பின்னாடி படிக்க அந்த வார்த்தை கையாடல ஒவ்வொரு தடவை நான் சொல்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. மாஷா அல்லாஹ். அதாவது சில நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்தத்னாஹும் பிஃபாகிஹத்தின் வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அம்ததுன்னா அதிகமாக்குது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுதுமா அம்தத அப்படிங்கறத அல்லாஹ் யூஸ் பண்றான். மாஷா அல்லாஹ். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதிகம் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப அதிகம். யூ காண்ட் இமேஜின் இட். அவங்களால கற்பனை
கற்பனையே பண்ண முடியாது. ஃபலா யஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தவற்றுக்கு கூலியாக அல்லாஹ் கொடுக்கின்றவற்றை எந்த உள்ளமும் கற்பனை செய்ய முடியாது. அங்கெல்லாம் அந்த சர்ஃப்லேயே அந்த சொன்ன பார்த்தீங்களா, அதிகப்படியான எழுத்துக்களை கொண்ட சர்ஃபை தான் அல்லாஹ் வந்து யூஸ் பண்றான். இம்திதுக்கும் ரப்புக்கும் பி ஆலாஃபிம் பி மலாய்க்கா. போர்ல உதவி செய்யறப்போ அல்லாஹ் இதை உபயோகப்படுத்துறான். போர்ல அல்லாஹ் ஹெல்ப் பண்றப்போ இது வந்து பெரிய ஹெல்ப் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹெல்ப். அப்படிங்கிறப்போ அல்லாஹ் வந்து யும்தித் அப்படிங்கிற வேர்டு அல்லாஹ் யூஸ் பண்றான். சரி, அப்ப லேசான அந்த மத்த யமுத்துவ எங்க அல்லாஹ் யூஸ் பண்றான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலில் வரக்கூடிய துன்பங்கள், அதாவது இயற்கை ரீதியாக வரக்கூடிய சீற்றங்கள், இதெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேர்டு அல்லாஹ் யூஸ் பண்றாமா. ஆனால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை குறிக்கும் பொழுது கூட அல்லாஹ் வந்து அந்த பெரிய இது யூஸ் பண்ண. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தாலா அந்த அந்த அதிகப்படி எழுத்துக்களை கொண்ட சர்ஃபா அல்லாஹ் யூஸ் பண்றது இல்லை. இதை பார்க்குறப்பவே தெரியும், அல்லாஹ்வுடைய கருணையை உணர்ந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல நயவஞ்சர்களை அதிலே உழலும்படி செய்து விடுகிறேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் யும்திதுக்கும்னு சொல்றான். அதிகப்படியான எழுத்துக்களை கொண்ட அந்த சர்ஃபை உபயோகப்படுத்துறப்ப இது அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம உணர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை எப்படி விட்டுடுறான், அதிலேயே நீங்க கடந்து நாசமா போங்கன்னு விட்டுடுறான் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் இதனோட தப்சீர் சொல்லும் பொழுது அவங்க வந்து லிங்குவிஸ்டிக்கலா அதை நமக்கு புரிய வைக்கிறாங்கம்மா. வல்லாஹு அலம். அல்லாஹ் ஏளனம் செய்யறான்னு என்னங்கிறத பத்தி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. மறுமை நாள்லையும் அல்லாஹ் நயவஞ்சர்களை இழிப்புக்கும் பழிப்புக்கும் ஆளாக்குவான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, நான் நயவஞ்சக மக்கள் இந்த ஆயத்துக்கு பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மறுமை நாள நயவஞ்சர்களை அல்லாஹ் நல்லவர்களை விட்டு மூமின் கொண்டு பிரிக்கவே மாட்டான். எடுத்த உடனே காஃபிர்கள் தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த மூமின்களோடவே நயவஞ்சர்களை ஒன்னாவே நடக்க வச்சு கேலி பண்ணி அவங்க நம்மளும் தப்பிச்சிட்டோன்னு அவங்க நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்ம மனசுக்குள்ள வச்சு நயவஞ்சகத்தை அல்லாவே தெரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து கடைசியா அல்லாஹ் அவங்கள பிரிச்சு அஸ்ஃபல் நரக காஃபிர்களை விட ஆழமான நரகத்துக்குள்ள அவங்களை கொண்டு போய் போட போறான். அப்ப மறுமை நாள்லயும் அல்லாஹ் வந்து இவங்களை இந்த உலகத்தை மறுமை நாள்லயும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல அவங்கள உழல வைக்கிறது ஒரு தண்டனை, மறுமை நாள்லயும் அல்லாஹ் அவங்கள கேலிதான் செய்வான். உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைத்திருப்பது தமக்கு நல்லதென இந்த இறைமறுப்பாளர்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் பாவங்களை அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் விட்டு வைத்திருக்கிறேன். இதுவும் குரானுடைய ஆயத்மா. இது வந்து மறுமையில திண்டாட விடுறதுக்காகமா. பொதுவா அல்லாஹ் வந்து சொல்றான் மக்கரு மேக்கருல்லா. அல்லாவும் எப்படி சொன்னா, அல்லாஹ் நீ சூழ்ச்சி பண்றியா, நானும் சூழ்ச்சி பண்றேன். அல்லாஹ் அப்படி சொல்ற, நானும் சூழ்ச்சி பண்றேன். அகீது கைதா எகீது கைதா, நீங்க வந்து சூழ்ச்சி பண்றீங்களா, நானும் சூழ்ச்சி பண்றேன். மாஷா அல்லாஹ். இந்த அல்லாஹ் வந்து சொல்றான், இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி குரான்ல வந்துட்டு நசுல்லா அவங்க அல்லாவும் மறந்துட்டாங்களா, அல்லாவும் அவங்கள மறந்துட்டான். அதே மாதிரி நன்மையை சொல்றேன், அக்குருக்கும் என்ன நீ நான் அவனை நினைக்கிறேன். நன்மையான விஷயங்களா இருந்தாலும் இதா இருந்தாலும் இது வந்து உலகம் வந்து காரண உலகம், இங்க செஞ்சா நமக்கு கிடைக்கும். அதை சொல்லும் பொழுதே அல்லாஹ் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரி இந்த யஅலஹூன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து தப்சீர் ஆசிரியர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இதுக்கு வந்து அகப்பார்வை இழந்து போயிடுறாங்க. அல் அமஹ் அப்படின்னா அகப்பார்வை, அல் அமா அப்படின்னா வெளியில உள்ள கண் குருடாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அகப்பார்வை இழந்து, அதாவது யமஹூன்னு சொல்றோம் இல்லம்மா, அல் அமா அப்படின்னு சொன்னா அல் அமா அப்படின்னா அகப்பார்வை. அது நம்முடைய கல்வினுடைய பார்வை. அம்மா இது ஒரு கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு சூரிய பார்வை. ஒரு சூரியன் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்குதோ அது போல இந்த அகப்பார்வைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. சரியான முறையில பார்த்தோன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பார்வையின் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் விளங்க முடியும். ஆனா நிறைய பேர் நம்ம அதை குருடாக்கிட்டு அதை பார்க்க அனுமதிக்கிறதும் இல்லை, அதுக்கு எதையும் உணர்த்துறதும் இல்லை. உலகத்தையே பார்த்து 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 அந்த கண்கள் குருடாகி போறதுனாலதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சஹாபாக்கள் நேரடியாக பார்ப்பது போல வாழ்ந்ததை போல நம்மளால வாழ முடியல. நவுது பில்லாஹ் மின்ஹு, அல்லாஹ் காப்பாற்றணுமா. இந்த மக்களுக்கு அதை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதில் அவர்கள் உழலும்படி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை பார்வை குருடானவர்களாகவும் மாற்றிவிடுகிறான். அவங்க அகப்பார்வை குருடான மக்களாக மாறிவிடுகிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. இன்ஷா அல்லாஹ் இது கூட நேரம் பதிவு ஆயிடுச்சுமா. இதோட சேர்ந்து இன்னும் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அதாவது அதையும் நம்ம சொல்லிடுவோம். இது வந்து ஒரு வியாபாரம் தான். அல்லாஹ் வந்து உலகத்தவே சொல்றாமா, உலக வாழ்க்கையே ஒரு வியாபாரம் தான். யார் வந்து இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத்த, அதாவது யார் வந்து குரானை ஓதி தொழுகையை நாற்றி அல்லாஹ் கொடுத்தவற்றின் செலவு செய்கிறார்களோ அவர்கள்
திஜாரத்தன் லன் தபூரா எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா, நட்டமில்லாத வியாபாரத்தில் அவர்கள் செய்து கொண்டவர்கள்னு சொல்றான் அல்லாஹ். உலக வாழ்க்கை ஒரு வியாபாரமாக தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிறைய இடங்கள்ல குரான்ல வருமா. அதுல இந்த மக்கள் எப்படிப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டார்கள்? தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இவங்க சொல்றாங்க, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நயவஞ்சக மக்கள் வந்து என்ன செய்றாங்க, அவங்களுக்கு விலைமதிப்பில்லாத நேர்வழியை அல்லாஹ் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுக்குறான் அவன் அல்லாஹு தாலா. ஆனா உலக ஆதாயத்தை அடையிறதுக்காக அவர்கள் வந்து இதை தூக்கி போட்டுட்டு அந்த குஃப்ரியத்துங்கிறத வந்து அவங்க கொள்முதல் செய்து கொள்கிறார்கள். இந்த வியாபாரம் லாபம் கிடையாது, பயங்கர நஷ்டம், அவர்கள் இழப்புக்குரியவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற நயவஞ்சர்கள் முதல்ல ஈமான் கொள்ற மாதிரி கொண்டுட்டாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு குஃப்ரியத்துக்கு போயிட்டாங்க. இந்த வியாபாரம் மிகுந்த நட்டமான ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தில் அவங்க என்ன வாங்கிட்டாங்க, அவங்க ஒருபோதும் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது, நஷ்டத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நயவஞ்சர்கள் நேர்வழியில இருந்து தீய வழிக்கும், ஒற்றுமையில இருந்து பிரிவினைக்கும், அமைதியில இருந்து அச்சத்துக்கும், நபிவழியில் இருந்து பிதாத் நவீன அனுஷ்டானத்துக்கும் விலகி போயிட்டாங்க. 4 விஷயம் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. நேர்வழியிலிருந்து தீய வழிக்கு போயிட்டாங்க, ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கு போயிட்டாங்க, அமைதியில இருந்து அச்சத்துக்கு போயிட்டாங்க, நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானம் தான் பிதாத், இல்லாத விஷயங்களை புகுத்துறது, அந்த மாதிரியான பிதாத்துக்கு போயிட்டாங்க நயவஞ்சக மக்கள் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்கம்மா. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட தீய வியாபாரம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானாக, நயவஞ்சகத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டுக்கொண்ட அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உபதேசங்களை பெற்றுக்கொள்ள பாக்கியமிக்க கூட்டத்தில் நம்ம எல்லாரும் ஆக்கியிருக்காமா. அதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியும் நம்முடைய உள்ளத்திற்கு தந்தருள் புரிவானாக. நயவஞ்சகத்தால் நம்முடைய உள்ளங்கள் முத்திரையிடப்படுவதை விட்டும், குஃப்ரியத்தால் முத்திரையிடப்படுவதை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக, நம்முடைய வாரிசுகளையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் அக்பர். இனிமேல் வரக்கூடியது ரொம்ப 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 அருமையான இடம்மா. உண்மையா சொல்றேன். அல்லாஹு தாலா இதை விளக்குறதுக்காக அவன் எடுத்துக்கொண்டிருக்கும் 2 பெரிய உதாரணங்களை பார்க்க போறோம். மாஷா அல்லாஹ். அது அப்படி ஒரு உம் பார்க்கும் பொழுதே அப்படி அந்த காட்சி அப்படி கண் முன்னாடி கொண்டு வர்றாமா அல்லாஹு தாலா. நயவஞ்சகம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சொல்ல போனா நமக்கு அதுக்கும் வேலை இருக்கு, நம்ம கண்ணுக்கும் வேலை இருக்கு, நம்முடைய கல்புக்கும் வேலை இருக்கு, நம்முடைய மூளைக்கும் வேலை இருக்கு. அவ்வளவு நாளையும் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு சீன்ஸ் அப்படி நம்ம பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள்ல. இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தோட எதிர்பார்ப்போம். நானே இதை சொல்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேம்மா. இன்ஷா அல்லாஹ் ஃபி அமானில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் நேர்வழியில் நின்று விலகாமல் நின்று நேர்வழியோடு இந்த உலகத்தை விட்டு சென்று அந்த நேர்வழியை பெற்ற பாக்கியமிக்க மக்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.